Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்னைக்கு தீபாவளி vlog தான் கம்ப்ளீட்டாக அந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எங்களோட ப்ரிப்பரேஷன்ஸ் அண்ட் எங்களோட செலிப்ரேஷன்ஸை இந்த வீடியோவில் நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ஸோ என்னோட வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தீபாவளிக்கு நான் எப்படி ரெடி ஆனேன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட் தீபாவளி சீரீஸ் வச்சிருக்கேன். அதை நான் ஐகார்ட்ஸில் போடுறேன். கண்டிப்பாக பாருங்க. என்னோட ஸ்கின் பிரைட்னிங் ஃபேஸ் பேக் அண்ட் பீட்ரூட் பீல் மாஸ்க் எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக பாருங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ தீபாவளியை நம்ம ஹாப்பியாக அண்ட் சேஃபாக கொண்டாடலாம். எல்லாருக்கும் மறுபடியும் என்னோட தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம இந்த விலாகை தொடர்ந்து பாருங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஸோ தீபாவளினாவே நம்ம எல்லாருக்குமே பட்டாசுக்கு அப்புறம் ஞாபகம் வர விஷயம் வந்து புது துணி எடுக்கிறது, பலகாரம் சாப்பிட்றது, அதே மாதிரி சாமி ஜாமான்லாம் க்ளீன் பண்ணுறது, அதே மாதிரி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்வீட் அண்ட் ரொம்ப க்யூட்டான விஷயங்கள்லாம் நம்மளுக்கு ஞாபகம் வரும். ஸோ அதே மாதிரி எவ்ரி இயர் வந்து நாங்கள் ஆக்சுவலாக ஆஃப்டர் மேரேஜ் என்னோட ஹஸ்பண்டோட நேட்டிவில் தான் தீபாவளி கொண்டாடிட்டு இருந்தோம். பட் இந்த வருஷம் என்னோட செகண்ட் டாட்டர் வந்து 3 months தான் ஆகுது பிறந்து. ஸோ அதனால் we didn't want to take risk கோவிட்னால. ஸோ அதனால் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சுன்னா கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு we have stayed here in Chennai. ஸோ இப்போ சாமி ரூம் முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது நம்ம பண்ண போகிறது வந்து ஸ்வீட்ஸ் செய்ய போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டானது, அதே மாதிரி என் ஃபேமிலிக்கே நான் பண்ணக்கூடிய ஸ்வீட்லேயே ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் வந்து குலாப் ஜாமுன். ஸோ அதனால் ஒரு பேக்கெட் குலாப் ஜாமுனை வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம குலாப் ஜாமுன் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சுகர் சிரப் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதாவது ஜீராவை ரெடி பண்ணி நம்ம வச்சுக்கிட்டா தான் நம்மளுக்கு வந்து நம்ம குலாப் ஜாமுன் எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி இதில் கரெக்டாக போடுறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் சைட் பை சைடு இந்த வேலையை நான் பார்த்துட்டே இருக்க போகிறேன். ஸோ செகண்ட் ஸ்வீட் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரவா லட்டு. ஸோ நான் ரவா லட்டு யூஸ்வலாகவே என்னோட மதர்-இன்-லா தான் யூஸ்வலாக நிறைய பண்ணுவாங்க, நல்லாவும் பண்ணுவாங்க. இது வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் நான் ரவா லட்டு ட்ரை பண்ணுறேன். ஸோ அதனால் எப்படி வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. பட் ஐ திங்க் அண்ட் ஹோப் தட் நல்லா டேர்ன் ஆகும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் see. அண்ட் கண்டிப்பாக வந்து எப்படி இருந்ததுன்னு நான் கண்டிப்பாக சொல்வேன் இந்த வீடியோவில் நான் சாப்பிட்டுட்டு. ஸோ இப்போ வந்து ஜீரா வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. நான் கொஞ்சம் ஏலக்காவும் அதே மாதிரி கொஞ்சோண்டு குங்குமப்பூவும் ஆட் பண்ணியிருக்கேன் ஜஸ்ட் ஃபார் த கலர். அண்ட் அதுக்கப்புறம் வந்து சைட் பை சைட் வந்து இப்போது குலாப் ஜாமுன்ஸ் நான் ரோல் பண்ணி வச்சுருந்தது அப்படியே கடகடன்னு ஃப்ரை பண்ண போகிறேன். இது ஃப்ரை பண்ணி முடித்து ஒரு 15 to 20 minutes நல்லா ஆறினோன்னே அந்த ஜீரா வாட்டரில் இந்த ஃப்ரையான பால்ஸை நான் போட்டுருவேன். ஸோ நம்மளோட செகண்ட் ஸ்வீட்டாக இருக்கிற ரவா லட்டு தான் நான் செய்ய போகிறேன். ஸோ 2 cups ஆஃப் ரவா லட்டு நான் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து மிக்சியில் போட்டு அடிக்க போகிறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம், இப்போ வந்து நம்மளோட குலாப் ஜாமுன் ரோல்ஸ் வந்து ஃப்ரை ஆன அப்புறம் காமாகி கூல் ஆகிடுச்சு. அதை வந்து நான் ஜீரா வாட்டரில் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 hours போல் அது நல்லா சோக் ஆகணும். ஸோ சோக் ஆனப்பறம் தான் அது நல்லா பெரிய பால்ஸ் ஆகும். ஸோ இப்போ 2 cups ஆஃப் சுகரை வந்து நான் மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேன். பவுடர் சுகர் வரதுக்காக அதான் அந்த பவுடர் சுகரையும் இன்னும் கொஞ்சம் ரோஸ்டட் ரவாவையும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டுத்தையும் சேர்த்து ஒருத்தர் மிக்சியில் அடிக்க போகிறோம். அடிச்சுட்டு அந்த மிக்சரை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் நல்லா கலந்துட்டு நம்ம வந்து கீ வச்சுருக்கோம், மெல்டட் கீயை வந்து இந்த கலவையோடு நம்ம ஆட் பண்ணிவிட்டு அந்த ரோல்ஸை வந்து நம்ம குட்டி குட்டி பால்ஸாக நம்ம ரோல் பண்ண போகிறோம். ஸோ இது ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி. நான் இவ்வளோ நாள் ட்ரை பண்ணதில்லை. ஸோ அது ட்ரை பண்ணி எனக்கு ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சு. சாப்பிட்ட அப்புறம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி பால்ஸ் வந்து ரொம்ப உடையில, பால்ஸ் வந்து அப்படியே ஸ்டே ஆச்சு. ஸோ ஆக்சுவலாக எங்கள் அத்தை வந்து இன்னும் நல்லா மெல்லிஸாக பண்ணுவாங்க, பார்க்கவே ஆசையாக இருக்கும். இது வந்து நல்லா பொறுன்னு அப்படியே மேலே ரவா அப்படி தெரியுது. பட் வெரி ஹாப்பி ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் ட்ரை. ஸோ அதுக்கப்புறம் என்னோட க்ளீனிங், அதாவது ஸ்டவ் க்ளீனிங், ஸ்டவ் கவுண்டர் டாப், கிச்சன் கவுண்டர் டாப் க்ளீனிங், அதே மாதிரி பாத்திரம் கழுவுறது, சிங்க் எல்லாமே நைட்டோட முடிச்சாச்சு. அந்த ப்ரீவியஸ் நைட்டோட முடிச்சு க்ளீன் அண்ட் டைடியாக அப்படியே போய் தூங்கிட்டேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் டே நம்மளோட தீபாவளி. ஸோ தீபாவளி யூஸ்வலாக வந்து மார்னிங் ஒரு 4 to 5 அந்த டைமில் கும்பிடணும், குளிக்காமல் கும்பிடணும். அதுதான் வந்து தீபாவளியோட ஸ்பெஷாலிட்டி. ரொம்ப ஈஸியும் கூட நம்ம எல்லாருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா விளக்கேற்றி நம்மளோட புது துணி, அதே மாதிரி நம்ம செஞ்சுருக்க பலகாரம்,
கொஞ்சம் ஃப்ரூட்ஸு, வெத்தலைப்பாக்கு பழம் இதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு ரொம்ப மெயினான ஒரு விஷயம் என்னென்னா நல்லெண்ணெயும் சீக்காவும். ஸோ இது ரெண்டையும் சாமிக்கிட்ட வச்சு நம்ம கும்பிட்டுட்டு அந்த நல்லெண்ணெயும் சீக்காவும் வச்சு தான் நம்ம வந்து ஃபஸ்ட் குளிச்சுட்டு வந்து புது ட்ரெஸ் போடணும். இது வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு விஷயம், அதே மாதிரி நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ஸோ இப்போ ரியாவுக்கு வந்து நல்லெண்ணெய் வச்சு தேய்ச்சி விட்டுட்டு அவளுக்கு வந்து சீயக்காய் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். ஸோ சீயக்காய் வந்து கார்த்திகை சீயக்காய் யூஸ் பண்ணுறோம். யூஸ்வலாக நாங்கள் மீரா சீயக்காய் தான் வாங்குவோம், பட் அது அந்த டைமில் கடையில் இல்லை. ஸோ ரியா வாங்கியிருக்கோம். ஸோ இப்போ ரியா வந்து நல்லெண்ணெய் வச்சு தலை குளிச்சு சீயக்காய்லாம் போட்டு தலை குளிச்சுட்டு வந்து ரெடியாக இருக்கா. நான் வந்து இன்னும் குளிக்கணும். ரியாவோட விஷஸை வந்து ரியா சொல்ல போகிறா. சொல்லு. ஹாப்பி தீபாவளி. ஹாய் கைஸ். ஸோ நான் வந்து ரெடி ஆகிட்டேன். இன்னைக்கு வந்து இந்த சாரீ தான் கட்டியிருக்கேன். ஸோ இது ஒரு நல்ல ப்ளூ அண்ட் பிங்க் சாரீ. ஸோ இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா பீச்சுக்கு போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக வந்து நல்லா லஞ்ச் சாப்பிட்டோம். மட்டன் குழம்பு அண்ட் சிக்கன் வறுவல் சாப்பிட்டுட்டு நல்லா ஒரு சின்ன ரவுண்ட் ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம் பீச்சுக்கு. பிகாஸ் ரொம்ப நாளாக பீச்சுக்கு வந்து யாரையும் அலோவ் பண்ணல, பிகாஸ் ஸ்ப்ரெட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி வந்து மதியானம் டைமாக இருக்கிறதுனால கூட்டம் இல்லை, அதே மாதிரி செக்யூரிட்டியும் இல்லை. ஸோ நைஸாக ஒரு ரவுண்ட் மட்டும் போயிட்டு இறங்காமல் வந்துட்டோம். ஹாய் கைஸ். ஸோ இப்போ நாங்கள் வந்து பீச்சுக்கு வந்திருக்கோம் அண்ட் பீச்சில் வந்து பயங்கர வெயில் அடிக்குது. ஸோ ஜஸ்ட் ஒரு 2-3 ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம். ஹாய் கைஸ். ஸோ ஈவினிங் ஆயிடுச்சு அண்ட் ஆஃப்டர்நூன் ஒரு குட்டி பவர் நேப் எடுத்துட்டு நாங்கள் எல்லாம் ஏஞ்சாச்சு. பிகாஸ் நைட்டெல்லாம் வந்து ஜஸ்ட் 4 hours ஆஃப் ஸ்லீப். ஸோ அதனால நல்லா ஒரு பவர் நேப் எடுத்துட்டு திருப்பியும் ட்ரெஸ் பண்ணிட்டு சாமி கும்பிட போகிறோம். ஸோ சாமி கும்பிட்டுட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்மால் டின்னர் அண்ட் வீல் வைண்ட் அப் ஃபார் த டே. Happy Diwali! Happy Diwali! ஸோ கைஸ் இப்போ ஈவினிங் பூஜை முடிச்சாச்சு அண்ட் we are done for the day. ஸோ இந்த vlog வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவங்க எல்லாரையும் நான் என்னோட அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். இதே மாதிரி நிறைய vlog பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போடுங்க. Bye and stay tuned.